அம்மா பார்த்தீங்கன்னா, அம்மா பேர் லக்ஷ்மி. இவங்க நம்மகிட்ட வரும்போது ரொம்ப உதிரப்போக்கோட வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதாவது 15 நாளுக்கு ஒருக்கா இந்த உதிரப்போக்கானது வந்து ரொம்ப அதனால அவங்க வீக் ஆயி, டயர்ட் ஆயி, சோர்ந்து அவங்க வேலைய செய்ய முடியாம, ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில வந்தாங்க. இப்ப நம்மகிட்ட மருந்து ஒரு 3 மாத காலம் மருந்து எடுத்து, இப்ப அந்த உதிரப்போக்கெல்லாம் நின்னு நார்மலான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது ஏன் இவங்களுக்கு இவங்கள மாதிரி இவங்களுக்கு சரியாயி இப்ப அவங்க அக்காவுக்கும் அந்த பிரச்சனைன்னு அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் மருந்து 3 மாசம் சாப்பிட்டு சரியாயிருச்சு. அவங்களே சொல்லுவாங்க எப்படி பாதிக்கப்பட்டு அதுலருந்து ரெக்கவர் ஆனத பத்தி. எனக்கு வந்து 5 வருஷம் 6 வருஷத்து నుండి ரொம்ப இந்த ப்ளீடிங் அதிகமா ஆயிட்டு, ரொம்ப உடம்பு வீக் ஆயிட்டு, வேலை செய்ய முடியாம ஒரு நோயாளி மாரி டிபி நோயாளி எப்படி ஆயிட்டோ அந்த மாரி ஆயிட்டேன் நானு. ஆனா இப்போ வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்ததுக்கப்புறம், இந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு சரியாயிடுச்சு. இப்போ மாசம் மாசம் கரெக்ட்டா எனக்கு தீட்டு வருது. ஆனா அதே மாரி எங்க அக்காவுக்கு நடந்துச்சு. அக்கானையும் கூட்டு வந்தேன். இப்போ அக்காவுக்கு இங்க மருந்து சாப்பிட்டு சரியாயி போச்சு. ஆனா இந்த ஆனந்தி ప్రభాకి தான் நான் நன்றி சொல்லணும். சரிம்மா, నన్றிమ్మా. சரிம்மா. నమస్కారం. నాకు కడుపు నొప్పి వచ్చేసి బాగోలేదండి. నా గర్భసంచిలో చాలా ప్రాబ్లమ్ అయిపోయింది. ప్రాబ్లమ్ అయిపోయిన తర్వాత మా సంగతికి ఎవరో చెప్పారు. చెప్తే తీసుకొచ్చిందండి హాస్పిటల్‌కి. ఈ మేడం గారు చాలా బాగా చూసారండి. నమస్కారం சரி. మేడం. చాలా బాగుందండి. ఇప్పుడు గుణం అయ్యాను. సంతోషంగా ఉన్నాను. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேருக்குமே அதிகமான உதிரப்போக்கு இருந்து, இதிலிருந்து மீண்டு நல்லா சரியாயி நம்மளோட வைத்திய முறையில 3 மாத சிகிச்சை பெற்றுட்டு, இவங்களுக்கு வந்து சரியாயிருச்சு. இத அவங்க தெலுங்குல இவ்வளவு நேரம் சொல்லியிருந்தாங்க. இது மாதிரியான நெறைய பெண்கள் அவதியுற்றுட்டு இருக்காங்க. இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்லயா இருக்கட்டும், இந்த 40 பிளஸ்ல இருக்கும் எல்லா நெறைய பெண்கள், இப்போ இந்த காலகட்டத்தில நெறைய உதிரப்போக்கால நெறைய கஷ்டப்படுறாங்க. இதற்கு காரணம் வந்து என்னன்னா, அதிக ஹார்மோன்கள் வந்து இன்பேலன்ஸ் ஆகுறதுனாலயும், கர்ப்பப்பையில உள்ள கழிவுகள் அங்கேயே தேங்கி, அந்த எண்டோமெட்ரிய பகுதிய வந்து திக்னஸ் ஆக பண்றதுனாலயும், இந்த மாதிரியான அதிக உதிர்ப்போக்கு ஏற்படுது. இத வந்து நம்மளோட வைத்தியசாலையில 2லிருந்து 3 மாத சிகிச்சை எடுத்தாலே, இந்த கர்ப்பப்பையை சீர்படுத்தி, அந்த எண்டோமெட்ரிய பகுதியையும் திக்னஸ சரியான அளவு இருக்கிற மாரி செஞ்சுட்டு, கழிவுகளை வெளியில ஏற்றும்போது, நார்மலாவே இந்த அதிக உதிரப்போக்கு வந்து சரியாகிறது. இந்த அதிக உதிரப்போக்குனால பெண்கள் வந்து நெறைய பாதிக்கப்படுறாங்க. அதாவது அவங்களோட அன்றாட வேலைய செய்ய முடியாம போயிருது. நிக்கிறது, நடக்கிறது. நெறைய பெண்கள் வேலைக்கு போற பெண்களாக இருக்கிறாங்க. இல்ல வண்டி ஓட்டி ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. இந்த மாதிரி அதிக பாதிப்புல இருக்கிறவங்க இதனால ரொம்ப பாதிக்கப்படுறதுனால, நம்ம மருத்துவமனையில 3 மாத சிகிச்சையிலேயே அவங்க வந்து குணம் பெற்று, இந்த உதிரப்போக்குல இருந்து பிரச்சனையில இருந்து விடுபட்டுறலாம். கண்டிப்பா நீங்க இந்த உதிரப்போக்க முதல்லயே நீங்க கவனிச்சு முறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா, பெண்கள் நம்ம வந்து அடுத்த தலைமுறையினை உருவாக்கக்கூடிய பெண்கள். கர்ப்பப்பையை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அடுத்த தலைமுறையினரை உருவாக்கக்கூடிய இடமே நம்மளோட கர்ப்பப்பை தான். அத நம்ம என்னைக்குமே பாதுகாப்பா வச்சுக்கிறது மிக்க நல்லது. அதனால அதிக உதிரப்போக்கு யாருக்கு இருந்தாலும் அத முதல்லயே நீங்க கவனிச்சு நம்மகிட்ட முறையா ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சரி பண்ணிறலாம்.